விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பணியூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கட்சியினுடைய தலைவருமான விஜய் வேலூர் பரப்புரையில் சொன்ன குட்டி கதை சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய டாப்பிக்கை கிரியேட் பண்ணிச்சு. முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காலை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்கள் போய் அடக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் பதட்டத்தோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் புகழ் ஜூலி அந்த குட்டி கதையை விமர்சித்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. அதில் விஜயண்ணா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நீங்கள் பாட்டுக்க ஜல்லிக்கட்டுக்கிட்ட புல்லுக்கட்டு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. உங்கள் கட்சியில் மைனர் ஆட்களாக வேறு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணா, 50 500 ஆக்கிடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்த அந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் மத்தியில் அது அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க, நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்கே போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. விஜய் ரசிகர்கள் பலரும் அந்த வீடியோக்கு கீழே தங்களது அதிருப்தியை கமெண்டாக தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக அதில் நிறைய ஆபாச கமெண்ட் இருந்ததையும் நாம பார்க்க முடிஞ்சது. இந்நிலையில் பிக் பாஸ் புகழ் ஜூலி இன்னைக்கு திரும்பவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் விஜயண்ணா, உங்களுடைய வேலூர் பரப்புரையில் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக உங்களுடைய கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அந்த வீடியோக்கு கீழே ரொம்பவும் அருவருக்கத்தக்க வகையில் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. என்ன வேணா பண்ணுங்க, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் இது பண்ணாதீங்க, நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், ஆனால் நீங்கள் தான் பணியை விட்டு வெளியே வர மாட்டீங்களே அப்படின்னு திரும்பவும் விஜய் ரசிகர்களை வம்புழுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்லேருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பணியூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பணியூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி அண்ணா. இந்த ஒரு வீடியோ திரும்பவும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் நடிகை ஜூலி தொடர்ந்து நடிகை விஜய் பேசினதை இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு திமுக பின்புலம் இருக்கு, அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களும், குறிப்பா அவங்க புகழ் வெளிச்சத்துக்காக இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து இந்த கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஜூலி பேசின இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் திரும்பவும் வைரல் ஆயிட்டு இருக்கு.